ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்குற ஆர்கே வெர்ஷன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ChatGPT வந்து சிவனோட மேரேஜ்க்கு இதை கேட்க போகிறோம். அதுக்கு வந்து இது என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கேட்போம் அதுக்கிட்ட. மணி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ கேட்கலாம். சிவன்கிட்ட வந்து கேட்கலாம். ChatGPT கேட்கலாம். கொஞ்சம் லென்த்தாக தான் கைஸ் வருது. வாங்க அது என்ன சொல்லுது நம்ம கேட்போம். காய்ஸ் ரொம்ப பெரிய ஆன்சராக வருது. ரொம்ப பெரிய ஆன்சராக வருது. பார்ப்போம். இது சிவபெருமானின் திருமண கதை. ஒரு காலத்துல பார்வதி தேவி ஹிமவான் மலைமன்னனின் மகளாக பிறந்தார். அவர் முந்தைய பிறவிய சதி தேவியாய் இருந்தார். அப்போது அவர் சிவபெருமானின் மனைவியா இருந்தார். ஆனா தக்ஷன் யாகத்தில் சிவபெருமானை வமித்ததால் சதி தானே தீயில் அர்ப்பணித்தார். அதன்பின் சதி மீண்டும் பார்வதியா அவதரித்தார். அவர் சிவபெருமானை மீண்டும் திருமணம் செய்யும் நோக்கத்துடன் கடுமையான தவம் செய்தார். பார்வதியின் தவம் மிகவும் தீவிரமானது. குளிர், வெயில், மழை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் அவள் அசையாது தியானத்தில் இருந்தார். தேவர்கள் திருமாலும் பிரமனும் தாரகாசுரனை வெல்ல முடியாமல் திண்டாடினர். அந்த அசுரனை அழிக்க வேண்டியவன் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறக்கும் மகன் முருகப்பெருமான் என்பதால் தேவர்கள் இந்த இருவரும் திருமணம் செய்வதை விரும்பினர். அதுக்காக தேவர்கள் மனமதனை அனுப்பினர் சிவபெருமானின் தியானத்தை கலைக்க. மனமதன் சிவபெருமானை நோக்கி மலர் அம்பை ஈதான். ஆனால் சிவபெருமான் கண்களை திறந்து பார்த்தவுடன் தனது 3வது கனியின் தீயால் மனமதனை சாம்பலாக்கினார். பார்வதி தேவி தன்னுடைய தவத்தை நிகழ்த்தாமல் தொடர்ந்தார். அதனால் சிவபெருமான் அவளது பக்தியும் அர்ப்பணிப்பையும் உணர்ந்து அவளிடம் தோன்றி ஆசீர்வதித்தார். பின்னர் அவளை மனம் முடிக்க சம்மதித்தார். திருமணம் மிக சிறப்பாக ஹிமவான் மலைப்பகுதியில் நடந்தது. அனைத்து தேவர்கள், ரிஷிகள், தெய்வங்கள் கலந்து கொண்டனர். விஷ்ணு பார்வதியின் அண்ணனா இருந்து கல்யாணம் நடத்தினார். அந்த நாளை தான் மக்கள் சிவராத்திரி என்றும் திருக்கல்யாண தென என்றும் நினைவு கூர்கிறார்கள். இதுவே சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் ஆன புனித கதை. வேண்டுமா நான் இதை சுருக்கமாகவும் குழந்தைகளுக்கு ஏற்ற விதமாகவும் சொல்லிக் கொடுக்க. ஹாய்ஸ், நீங்கள் எல்லாருமே இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ஸ்டோரி இருந்ததுன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.